அந்த மந்திரத்தினுடைய பொருளை சொல்வதற்காக வந்தவர்கள் தான் நால்வர் பெருமக்கள். நாம் அறிகின்ற வகையில் தூளமாக அந்த பணியை மேற்கொண்டு இன்றைக்கு மணிவார்த்தையினுடைய சிறப்பை பேசுவதால் இந்த பேச்சின் மணியாக அமையும். அந்த வகையில் நம்முடைய தீபன் ஐயா அவர்கள் 5 ஆண்டுகள் தொடர்ந்து திருத்தொண்டர் புராணத்தை சிந்தித்து நிகழ்த்தி சென்ற 2 வாரங்களுக்கு முன்னர் சென்னை நிலையத்திலே நிறைவை மிகப்பெரிய விழாவாக எடுத்தார். சொல்லுவது மட்டும் பணி அல்ல, சொல்லிய மட்டும் செய்யணும். அதை செய்வதற்கு தகுதியுடையவராக நமது ஐயா அவர்கள் அதை செய்து காட்டினார்கள். பெரும் திரளான அடியார் மக்கள் கலந்து கொண்டார்கள். அதனை விட சிறப்பு என்பது அந்த மாகேஸ்வர பூஜைக்கு குருமகா சன்னிதானத்தில் எழுந்தருளி சென்னையில் நடைபெற்ற மாகேஸ்வர பூஜையில் முதல் முறையாக குருமகா சன்னிதானம் எழுந்தருளி அந்த பூஜையை ஏற்றருளினார். அது பெரும் சிறப்பு. முயற்சித்துக் கொண்டே இருக்கின்றேன். இந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மண்டபத்திலே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அடியேனும் சொற்பொழிவு கேட்பதற்காக வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த மன்றத்திலே பேசுவதற்கான வளர்ச்சியை எனக்கு குருவருடன் கொடுத்திருக்கிறது. அதற்கு நம்ம எல்லாம் ஆண்டு வந்தவரை கொண்டிருக்கக்கூடிய 27 மகா சன்னிதானம் அவர்கள் மட்டும்தான் அடியனுக்கு காரணமாக இருக்கிறார்கள். இந்த மன்றத்தில் அடியனுக்கு சைவந்த அறிஞர் என்ற விருது கொடுத்திருக்கிறார்கள். அதனை ஒட்டியே ஒரு 2-3 அமர்வுகளாக அடியன் பேசிக் கொண்டிருக்கிறேன். சென்ற ஆண்டு முதல் அமர்விலேயே பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. சனிக்கிழமை திருநாளிலேயே 4ஆம் முதல் அமர்வு ஞானசம்பந்த பெருமானை பற்றியும் அப்பர் சுவாமிகளை பற்றியுமான அமர்வில் அடியன் சென்ற அவருடைய உரையாற்றினேன். இந்த அமர்வு ஞாயிற்றுக்கிழமை முதல் அமர்வு காலத்தென்ற நம்முடைய திருச்சிராப்பள்ளி உறையூர் திருக்கூட்டத்து தலைவர் ஐயா அவர்கள் உரையாற்றினார்கள். அவருடைய வழி நின்று அவர்களுடைய தலைப்பு சென்றாண்டு மணிவாசன் பெருமானுடைய திருநாள். அந்த அமர்வில் அடியேனும் பேசுவதற்கு முயற்சிக்கின்றார். விண்ணப்பித்த திருப்பாடலையே இந்த மாசில் மணியின் மணிவார்த்தை என்கின்ற வார்த்தை அழகாக காட்டுகிறார்கள். மாசு இல் மணி என்று இங்கு காட்டப்படுவது உடைய மணிவாசன பெருமானம். நம்முடைய சைவ சமயமானது குருநாதர்களுக்கு சிவபெருமானை விட அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய சமயம். இங்கு சிவபெருமானை வணங்குகிறோமோ இல்லையோ, சிவபெருமானை பின்பற்றுகிறோமோ இல்லையோ, குருநாதர்களை தான் இங்கே முக்கியமாக பின்பற்ற வேண்டும். பரமாச்சாரியர்களுடைய கருத்து தான் இங்கே முதன்மை. அதனாலதான் ஐயா அழகா சொன்னாங்க, பரமாச்சாரியருடைய திருவாக்கு குருநாதனுடைய திருவாக்கு தான் இங்கே பிரதானம். குருவே உற்று ஏவல் செய்வேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை குருநாதராக பார்க்கின்ற நடைமுறையை நமக்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார். சர்மியாதனத்துல வெள்ளியம்பலவான தம்பரான் வெள்ளியம்பலவான முனிவர் தொழுதலை தலை மீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். அஞ்சல் குடியிருக்கும்
திரு கைலாயப்பரம்பரை மேம்பகோள் சிவாதிகாரம் கொண்டிருக்கும் திரு தருபுராதன் குருபுராதன் இந்த திருச்சிராப்பள்ளி திருமுறை மன்றத்தினுடைய சிறப்புமிக்க 33வது ஆண்டு விழா நிகழ்விலே அடியனையும் ஒரு பொருளாக அழைத்து அடியன் அறிந்த சில சொற்களை பேசுவதற்கு படித்திருக்கக்கூடிய மன்றத்தை சிறந்த வகையிலே தோற்றுவிக்கப்படும் மக்கள் அதனை இந்த காலத்திலும் சிறப்புற நடத்தி ஒரு விழாவினை நடத்துவது என்பது சாதாரண இல்லை. அவர்களே இப்படி தன்னலம் மாறாமல் இந்த விழாவினை சிறப்புக்குரிய நிலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்கள் இங்கு அடியனுடைய அமர்வுக்கு முன்பாக அற்புதமான கிடைக்கும் அந்த பெருமானுடைய பேரருளாகிய செல்வம் கிடைக்கின்ற இடங்கள் திருமணங்கள். அதனால்தான் அவர்களை சார்ந்துதான் நாம் ஒழுங்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். எதற்கு சொல்றா அந்த நினைவையும் அவர்கள் கொண்டு அந்த வாகேஸ்வர பூஜைக்கு அடியேனையும் அழைத்து அங்கே விண்ணப்பம் செய்து அந்த வாகேஸ்வர பூஜையிலே கலந்து கொள்ள படித்தார்கள். இதெல்லாம் காரணம் திருமுறையை புராணத்தை அந்த அளவுக்கு தோய்ந்து பயின்றபடியால் தான் அவ்வாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எழும். அந்த வகையில் அவர்கள் அருமையாக அவர்கள் துறை பொறியியல் துறையாக இருந்தாலும் உனக்கு என்ன பொறி என்று குனியாரசந்த பெருமான் கேட்பது போல அவருடைய பொறியெல்லாம் புலன்கள் எல்லாம் சிவ சிந்தனையிலேயே கலந்திருக்கின்றபடியால் சிவதீபன் ராஜ்யா அவருடைய மணி வார்த்தையை நாம் கேட்டு உள்ளம் உருகுவோம். மீண்டும் அவருடைய சிறப்பை நான் நிறைவிலே சொல்லுகின்றேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். அது பெரும் வாக்கியம். தர்மயாகத்தினுடைய சிறப்புகளில் ஒன்று அந்த வாகேஸ்வர பூஜை நித்தம் தடைபடாமல் நடைபெறுகின்ற இடம் தர்மபுரம் தான். மகாசன்னியாசத்துல அடிய விண்ணப்பம் செய்வார். என்ன அப்படின்னா, தர்மபுரத்துக்கு மற்றவர்கள் எல்லாம் முன்னமே தெரிவிச்சுதான் வரணும். வரணும் எங்களுக்கு அது தேவை. ஓதுவாமூர்த்திகளோ நம்பிராஜ சுவாமிகளும் அவங்க வீட்டு பிள்ளை, அது கணக்கு. ஓதுவாமூர்த்திகள் வருகின்றார்கள் தான் சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் தர்மயாகத்தில் மட்டும்தான் தினந்தோறும் ஆகேஸ்வர பூஜை மகாசன்னிதானத்திற்கு ஒரு இலை, அபிராம சுவாமிகளுக்கு அந்த இலை போடுவது போல் ஓதுவார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் ஓதுவாமூர்த்திக்கு அங்கே திருவமுது நித்தம் படைக்கப்படும். இந்த மரபு வேற எங்கேயும் கிடையாது. அங்கு ஆள் இருப்பதாக அங்கு ஒரு புஷ்பம் சாற்றி அங்கே அந்த திருவமுது நைவேத்தியம் செய்யப்படும். இப்படிப்பட்ட மதிப்பு உலகத்தில் ஓதுவாமூர்த்திக்கு வேற எங்க இருக்கின்றது என்றுதான் குருமணிகள் பலமுறை என்னிடம் கேட்டிருக்கின்றார். பணம், பொருள், புகழ் எல்லாம் கிடைக்கும். அந்த பெருமானுடைய பேரருளாகிய